மாலை வணக்கம். நாங்கள்லாம் டீச்சர்ஸ் எப்போ எதை கொடுத்தாலும் திருப்பி என்ன கொடுத்தோமோ அதை கேட்டால் தான் எங்களுக்கெல்லாம் டானிக் சாப்பிட்ட மாதிரி. மாலை வணக்கம் பத்தாது, மாலை வணக்கம். எனர்ஜி லெவலை ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன். கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு மாட்டேன். ஏன்னா மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறதுல எனக்கு சத்தமாக காதில் கேட்டுட்டு இருக்குது. ஓகே, ஐயோ இன்னும் எத்தனை பேர் பேச போகிறாங்க, எவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்னென்னலாம் பேச போகிறாங்கன்ட்டு பயந்துடாதீங்க. கண்டிப்பாக அவ்வளோ நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் தட். தேங்க்ஸ் ஃபார் த பேரண்ட் மிஸ்ஸஸ் தார்னி. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் ஃபேமிலி டேயில் என்னையும் ஒரு மெம்பராக சேர்த்துக்கிட்டதுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமே. கிளாப் கொடுக்கணுன்னா எதை பண்ணாலும் 100% பண்ணுங்க. ஓகே, எப்படி கிளாப் கொடுக்கணும்? 100%னா தண்டரிங் கிளாப். கேட்கல, எல்லாருக்கும் மேலே இருக்க எல்லாருக்கும் தான் இது 100% பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ மேம், யூ டிசர்வ் இட். தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுறாங்களா, அழகாக தெரியுறாங்களா இல்லையா? இல்லை, நீங்கள் ஒரு ஆறுதலுக்காச்சும் அதுக்கு எங்களுக்காக சொல்லலாம். நாங்களாம் அழகாக தெரியுறோமா இல்லையா? சொல்லுங்கள், சொன்னால் தான் ப்ரொசீட் பண்ண முடியும். இதெல்லாம் ஆன்சர் வாங்காமலாம் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணவே மாட்டோம். அழகாக தெரியுறோமா இல்லையா? தெரியுறீங்களா? ஏன் தெரியுமா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சீரம் கிடையாது, லிப்ஸ்டிக் கிடையாது. நாங்கள்லாம் எப்போதுமே we are with the students. The 3 members, they have taken a different direction coming to this KG. நாங்கள் டீச்சராக மாறிட்டோன்னு சொல்லும்போதே இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, taking a beautiful method of making life so young, energetic forever. தேங்க்யூ. நான் ஒரு 30 வருஷமாக இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், டீச்சர் தொழில் தான். அவங்க நிறைய சொன்னாங்க, டீன் ஆஃப் ஸ்கூல்ஸ், பிரின்சிபல், லெக்சரர். பேசிக்காக நான் டீச்சருங்க. ஸோ தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜியோடு ஒரு 2 நிமிஷம் 2 கதை தான் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா எனக்கு நிறைய பேர் தெரியும், லைட்டெல்லாம் எங்களை நோக்கி தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, உங்ககிட்ட லைட் இல்லை, அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சிங் லல்லபை. 2 நிமிஷம் தான் எடுத்துப்பேன். ஓகே, ஆனால் கொஸ்டின் கேட்காம என்னால் பேச முடியாது. கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா எஸ் மேம், கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லணும். நான் சொன்ன ஆக்ஷனோட எஸ் மேம். 10ல் பாதி பேர் கை மேலே வரல. எஸ் மேம், யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம அம்மா தலையை ஆட்டுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். காதில் உழுதா ரீச்சபுளாக இருக்கா இந்த மைக்கு? ஏன்னா எனக்கு நீங்கள் எல்லாம் பார்க்குறது, அமைதியாக பார்க்குறது பார்த்தா வெதர் ஐம் ரீச்சிங் ஆர் நாட்னு ஒரு டவுட் வந்துடுது. மாதா பிதா குரு தெய்வம் கேட்டிருக்கீங்களா? ஓகே, நிறைய சினிமா வசனங்களில் வந்திருக்கும், பாடல்களில் வந்திருக்கும். எங்கே பேசினாலும் டீச்சர்ஸ் இவங்க இதை தான் கண்டிப்பாக பேசுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு கொஸ்டின் என்னென்னா, இது ரெஸ்பெக்டா ரெஸ்பான்சிபிலிட்டியா, மரியாதையா பொறுப்பா? ஆன்சர் வேணும். இதுவும் பதில் இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போக மாட்டேன். யாருமே பதில் சொல்லணும்னா நான் எழுப்பி கேட்டுடுவேன் உங்களை. சார் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன், நீங்கள் ரெட் ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டுருவேன். இது ரெஸ்பெக்டா ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஓகே, நம்ம ஆப்ஷன் எப்படி வச்சுப்போம்? மேம் ரெஸ்பெக்ட் அப்படின்றத செகண்ட் வச்சுப்போம். மேம் இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கையை தூக்குங்க. ஓ தேங்க்யூ, ஸோ நைஸ் ஆஃப் யூ. ரெஸ்பெக்ட் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பீங்க? தேங்க்யூ. ஆனால் உண்மையில் பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா அது ரெஸ்பெக்ட். ஏன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஷால் போத்துறோன்னா என்ன பண்ணுவோம்? எல்லோரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுவோம். இந்தப்பா எக்ஸ்ட்ரா வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டினா பின்னாடி ஒரு ஸ்டெப் போயிடுவோம். ஹியூமன் நேச்சர். அண்ட் ஆஸ் யூ ஆல் மோஸ்ட் ஆஃப் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு இல்லைங்களா? ஒரு அம்மா வீட்டில் இருக்கும்போது ஐ கேன் see that lot of exciting mother face. அம்மா வீட்டிலேருந்து ஒரு குழந்தை எப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பா. ஒரு அப்பா அந்த குழந்தை வாசலை விட்டு தாண்டும் போது how to take it up. அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லி கொடுத்தது மட்டும் பத்தாது, நீ வெளியில் போனேன்னா how when you cross a compound எப்படி எடுத்துக்கணும்னு அந்த டீச்சர் சொல்லி தரணும். தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 3 பேரும் அவங்க கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? தட் அல்மைட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லுக் ஆஃப்டர் த சைல்ட். ஸோ வித் தட் டாக் நீங்கள் நினைக்கலாம், மேம் நாங்கள் எல்லாம் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். தெர் இஸ் நோ செகண்ட் தாட்.
எனக்கு நல்லா புரியுது. அதனால தான் நீங்கள் எல்லாம் ரெஸ்பான்சிபிளாக ஒரு சண்டே ஆஃப்டர்நூனில் தூக்கத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாளைக்கு எந்திரிச்சு ஓட போகிறதெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக ஐயோ இவங்க எப்போ முடிப்பாங்க, எப்போ என் குழந்தை வரும், நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஐ குட் see that. பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் எத்தனை பேர் கரெக்டான பேலன்ஸ்டு டயட் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க? இவங்க ஏதோ நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் மாதிரி பேச போகிறோன்னு நினச்சிடாதீங்க. நான் அதெல்லாம் பேசவே மாட்டேன். எத்தனை பேர் சரியான டைமில் சரியான சாப்பாடு கொடுக்குறீங்க? ஆன்சர் ப்ளீஸ். ரைஸ் தான், கை தான் தூக்கணும். எத்தனை பேர் மேம் நாங்களாம் கரெக்டு சாப்பாடை கரெக்டு டைமில் கொடுக்குறோம்? கையை தூக்குங்க. பாதி பேர் கூட கையை தூக்கல. இது ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் சார், ஒன்றும் தப்பு இல்லை. யாரெல்லாம் ஆன்சர் சொல்லியோ நோ கன்சர்ன். ஃபைன், நல்ல ஃபுட்டு கொடுக்குறீங்க, தேங்க்யூ. But the question is, more than the body food, the mind demands lot of food. அதை நாம் கொடுக்குறோமா? எஸ் மேம், நாங்கள் கொடுக்குறோம். நல்ல கதை சொல்கிறோம், நல்ல பொருள் வாங்கி கொடுக்குறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் அதெல்லாமே மனசுக்கு சரியான அளவு விகிதத்தில் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேம் இந்த மனசுக்கு கொடுக்கறத தாண்டி சின்ன குழந்தைக்கு என்ன பெரிய மனசு. அஃப்கோர்ஸ் வி லுக் ஆஃப்டர் தர் பாடி, ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசெல்லாம் தானாக வளர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் அ ஷார்ட் ஸ்டோரி டு கனெக்ட் வித் யூ. இந்த கதை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை கேட்க ரெடியா? எஸ் மேம், ஆன்சர் வந்தால் தான் ப்ரொசீட் பண்ண முடியும். கதை கேட்க ரெடியா? ஓகே, தேங்க்யூ. இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியாது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு 7ஆம் கிளாஸ் பையன். அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அந்த குழந்தைய ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அந்த கவுன்சிலர் 2-3 சிட்டிங். கவுன்சிலர் அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் அப்படின்னு ஒருத்தங்க வேணும். எல்லா ஸ்கூல்லையும் ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் உண்டு. எங்கள் கவுன்சிலருக்கு இல்லை, அந்த கவுன்சிலர்கிட்ட அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் 2-3 சிட்டிங் குழந்தைகிட்ட பேசிட்டாங்க. அவன் கான்ஃபிடென்ஸில் பெருசாக அவங்க சொல்கிறாங்க, உன் மனசு தான் எல்லாமே, இந்த மனசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் பெரிய மாற்றம் இல்லை. 3ஆவது சிட்டிங்க்கு குழந்தைய கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம எல்லாம் உள்ளார வந்த மாதிரி அந்த குழந்தை அந்த கவுன்சிலர் வீட்டுக்குள்ளார நுழையும் போது வெளியில் வாசலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடல்ட் வந்து நல்ல ஒரு இரும்பு கம்பிங்க. என்ன கம்பி? காதில் உள்ள என்ன கம்பி? இரும்பு கம்பி. பாருங்கள், என் குழந்தை இரும்பு கம்பியை நல்லா இளம் சிவப்பு நிறம் இருக்க ரெட் ஹாட் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பழுக்க காய்ச்சி வச்சுட்டு இருக்கிறாரு ஒருத்தர். இந்த குழந்தை இதை பார்க்குது, கவுன்சிலர் ரூம்குள்ளார நுழையுது. கவுன்சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், இன்றைக்கி பேச்சு கிடையாது, ஒன்லி வீச்சு மட்டும்தான், நீ ஷர்ட்டை கட்டிட்டு நான் உனக்கு ஒரு வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாங்களா. இந்த குழந்தை சட்டையெல்லாம் கட்டிட்டு நீ திரும்பி உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கவுன்சிலர் கையில் எடுத்தது ஒரு ஐஸ் குச்சிங்க. ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண ஒரு ஐஸ் குச்சி வச்சுருக்குறாங்க கையில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி அவங்க அந்த ஐஸ் குச்சி வச்சுருக்காங்கன்னா, முதுகில் நான் இப்போ வந்து ஒரு குச்சியால் ஒரு கோடு போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தை என்ன பார்த்துட்டு உள்ளார வந்தது? ஆன்சர் வேணும். என்ன பார்த்துட்டு உள்ளார வந்தது? ரெட் ஹாட் அயன், isn't it? இளம் சிவப்பில் முழுக்க சுடப்பட்ட ஒரு இரும்பு கம்பி. ஆனால் கவுன்சிலர் கையில் என்ன இருந்தது? ஐஸ் ஸ்டிக்கு. இவங்க அப்படியே முதுகில் வந்து ஒரு மிருதுவாக ஒரு கோடு போட்டாங்களாம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியால் முதுகில் கோடு போட்டால் எப்படி இந்த பஸ்டியூல்ஸ் வருமோ, கொப்புளங்கள் வருமோ. நான் பேசுகிறது கதை இல்லை, நான் பேசுகிறது வந்து கண்டிப்பாக கதை கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் த ஆக்சுவல் இன்சிடென்ட் உங்ககிட்ட. அந்த பழுக்க காய்ச்சிய கம்பியால் என்ன மாதிரி கோடு போட்டால் கொப்புளம் வருமோ அந்த மாதிரி கொப்புளம் வந்துருச்சா. அவங்க கையில் வச்சுருந்தது என்ன? ஐஸ் குச்சி. ஆனால் குழந்தை நினச்சது என்ன? ஆன்சர் ப்ளீஸ். குழந்தை நினச்சது என்ன? ரெட் ஹாட் அயன். அதுதான் எதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கன்னா, இந்த மனசு அப்படின்றது மனம் என்னும் மந்திர சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நான் கேட்குறது என்னென்னா, உடம்புக்கு எப்படி சாப்பாடு முக்கியம், மனசுக்கு அந்த சத்தை கொடுக்கணும், அந்த எனர்ஜியை கொடுக்கணும். மேம் அது எப்படி மேம்? ஏதாவது இன்ஜெக்ஷன் கிடைக்குன்னா சொல்லுங்கள், எங்கே போனாலும் போய் வாங்கிட்டு வந்து 2 போட்டுவிட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் எங்கேயும் கிடையாது. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வரும்போது, உங்கள் பசங்க வரும்போது, உங்கள் பசங்க பேக்கை பிடிங்கி நீங்கள் கையில் தூக்கிட்டு வர ஆளுங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நான் வந்து பார்க்குறது இல்லைன்னு நீங்கள் யாரும் கையை தூக்காமல் இருக்க வேண்டாம். இங்கேருந்து ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது, வெளியில் வரதுக்கு முன்னாடி அந்த பேக்கை வாங்கி அதுக்குள்ளே இருக்க விஷயத்தெல்லாம் செக் பண்ணுற ஆள் எத்தனை பேர் இங்கே?
எத்தனை பேர்? யாருமே இல்லையா? இங்கே நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க மேம். தேங்க்யூ. நீங்கள் மட்டும்தான் இல்லை. சரி, தேங்க்யூ. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சவால்களை சந்திக்க நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. கடைசியாக ஒரு குட்டி கிருஷ்ணா கதையோடு முடிச்சுது. மனம் என்னும் மந்திர சாவிக்கு மனசை சவாலை சந்திக்கக்கூடிய சக்தி கொடுக்கணும். அதுக்கு இந்த கிருஷ்ணா கதையோடு முடிக்கிறேன். கிருஷ்ணா கதை கேட்க விருப்பமா? எஸ் ஆர் நோ? நோனா கூட கொஞ்சம் எஸ் சொல்லிவிடுங்க, நான் முடிச்சிடுறேன். எஸ் ஆர் நோ கையை தூக்குங்க. ஒன்லி அப்படி தான் ஆன்சர். தேங்க்யூ. நல்ல வார்ம் அப் இது. தேங்க்யூ. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா, அவரும் அவர் அண்ணா பேர் என்னப்பா? பலராம். ஓகே, கரெக்ட். நிறைய பேர் ஒழுங்காக படிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ. குட்டி கிருஷ்ணாவும் பலராமரும் என்ன பண்ணுறாங்களா, ஒரு காடு வழியாக அவங்களோட இடத்துக்கு சென்றடையிறதுக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்களாம். எது வழியாக நடந்துக்கிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் என்னென்னா எங்கள் கிளாஸில் இப்படிலாம் கேள்வி கேட்டு கேட்டு பழக்கங்க. என்ன பையன் தூங்குறானா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. எது வழியாக நடந்து போகிறாங்களா? காடு வழியாக. தேங்க்யூ. எது வழியாக நடந்து போகிறாங்களா? இந்த பால்கனி டிக்கெட்ஸ் எல்லோரும் சொல்லுங்கள். எது வழியாக நடந்து போகிறாங்களா? காடு வழியாக. தேங்க்யூ. இப்படி போயிட்டு இருக்கும்போது ராத்திரி ஆயிடுச்சா? ராத்திரி ஆனால் காடு எப்படி இருக்கும்? காடு எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்குமா? பயமாக இருக்குமா? விலங்குகளோட சத்தம் கேட்குமா? அங்கே எல்லாமே கேட்டுச்சோம். உடனே கிருஷ்ணாவுக்கு கிடையாது, பயம் கிடையாது. ஆனால் பலராமர் சொன்னாரா, கிருஷ்ணா ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா, நம்ம நைட்டு இங்கே தூங்கிடுவோம், காலையில் எழுந்திரிச்சு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவார். ஆனால் கிருஷ்ணா அண்ணாவை சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு ஓகே ஃபைன் நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு என்ன சொன்னாரோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்க முடியாது. நீ தூங்கும்போது நான் காவல்கார, நான் தூங்கும்போது நீ காவல்காரு அப்படின்னு சொன்னாராம். டன். உடனே குட்டி கிருஷ்ணா இல்லையா, கிருஷ்ணா சொன்னா, நான் ஃபஸ்ட்டு தூங்கினப்பா, நீ கொஞ்சம் நேரம் காவல்காரு அப்படின்னாராம். கிருஷ்ணா படுத்து நல்லா சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்காரு. பலராமர் அப்படி நடந்துட்டு இருக்கிறாரு தூக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக. அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் பிரேக் த்ரூ நடக்குது. என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ராட்சசன், அவனுக்கு நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம், கருப்பு கலரோ சிகப்பு கலரோ, பல்லு பெருசாவோ சின்னதோ கொம்பு இருக்குதோ, உங்கள் கற்பனைக்கு எட்டின எல்லா விஷயத்துக்கும் அவனை அப்ளை பண்ணுங்க. ஒரு பெரிய ராட்சசன் வந்து இந்த பலராமன் முன்னாடி ஒரு பயங்கரமான ஹிலாரியஸ் லாஃபம். இதை கேட்ட உடனே பலராமருக்கு பயத்தில் கை கால்லாம் உதறி, ஐயோ யாருப்பா நீ அப்படின்னு கேட்கும்போதே இந்த பலராமரோட பயத்தில் பலராமர் குட்டி ஆயிட்டாராம். இந்த பூதம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சோம். இந்த பலராமருக்கு பயம் தாங்க முடியலையா. இதுதான் சந்தர்ப்பம்னு திருப்பி அந்த பூதம் என்ன பண்ணுச்சா, ரொம்ப பெரிய சத்தமாக ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச குரல் அப்படின்னு சிரிச்சுதான். திருப்பி பலராமருக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப குட்டியாக போயிட்டாராம். குட்டினா நீங்கள் எவ்வளோ குட்டியாக கற்பனை பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் ஒரு டார்ஃபை கற்பனை பண்ணிக்கலாம். அவ்வளோ குட்டி ஆகிட்டாரா. உடனே அந்த பூதம் இன்னும் பயங்கரமாக அந்த காடு சைஸுக்கு வளர்ந்துருச்சோம். உங்கள் கற்பனையில் எல்லாருக்கும் பூதம் வந்திருக்கா? எத்தனை பேருக்கு பூதம் கரெக்டாக வந்திருக்கு? கையை தூக்குங்க. உங்கள் பூதம் என்ன கலரில் மேடம் இருக்குது சொல்லுங்கள்? ப்ளூ கலர் பூதம் பாருங்கள். அவங்க ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு ப்ளூ கலர் பூதம் வந்திருக்குன்றாங்க. தேங்க்யூ. ப்ளூ கலர் பூதம், ரெட் கலர் பூதம், ஏதோ ஒரு பூதம் வந்துருச்சு. 3ஆவது தடவை பூதம் பயங்கர ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஐயோ இந்த பலராமன் சரியான பயந்தாங்குழி பயம், இவனை இதுதான் சந்தர்ப்பம்னு இன்னொரு லாக் பண்ணோன்னு அவ்வளோதான். பலராமன் பயத்தில் கிருஷ்ணா அப்படின்னு கற்றுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரான். இந்த தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணா என்ன நினச்சிக்கிட்டாரா, நம்மளை அண்ணா கூப்பிட்றான்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தாரா. பலராமர் இருட்டில், பலராமர் சைஸ் தெரியல, படுத்து கிடந்தாராம். உடனே கிருஷ்ணா உடனே சமத்தா இப்படி இப்படி நடந்து அண்ணனை பாதுகாக்கிறத நினச்சாராம். இந்த பூதம் திருப்பி மரத்துக்கு பின்னாடியிலேருந்து வந்து ஹா 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 அப்படின்னு சிரிச்சு தான். இந்த கிருஷ்ணா சொன்னேன், யார் பண்ணி என் அண்ணன் தூங்கிட்டு இருக்கான், சும்மா இருக்க மாட்டியே, சும்மா இரு அப்படின்னாராம். முதல் தடவையாக அந்த பூதத்தோட வாழ்க்கையில் ஒரு பொடியன் தன்னை பார்த்து யாரான்னு கேட்டோன்னு, இவன் உண்மையிலே கடவுளுடைய அவதாரமாக இருப்பானோ அப்படின்னு பயம் வந்துதான். அந்த பயத்தில் என்ன ஆனிச்சா, அந்த பூதம் சின்னதாகிடுச்சா, நம்ம கிருஷ்ணா பெருசாகிட்டோம். அடுத்த தடவையும் பூதம் சக்தியெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி அதே மாதிரி பயங்கரமாக சிரிக்க ட்ரை பண்ணிச்சான். ஆனால் அது வில்லன் மாதிரி இல்லையா, ரொம்ப காமெடி சிரிப்பாக இருந்ததுதான். எகெயின் கிருஷ்ணா சொன்னாராம், இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன், எங்கள் அண்ணன் தூங்குறான், தயவு செய்து போயிடு அப்படின்னு சொன்னதான். உண்மையிலே பயத்தில் பூதம் சின்னதாக சுருங்கிருச்சாங்க. இந்த தடவை நான் கரெக்டாக சைஸ் சொல்லுவேன், என் சுண்டு வரல் சைஸுக்கு சுருங்கிருச்சான். என்ன சைஸ்க்கு சுருங்கிருச்சா? என் சுண்டு வரல் இல்லை, உங்கள் சுண்டு வரல காமிங்க எல்லாரும். ஐ வாண்ட் டு see your பூதம் சைஸ். வெரி குட், தேங்க்யூ. இங்கே தெரியலையா எனக்கு? சுண்டு வரல் காமிங்க எல்லாரும். தேங்க்யூ. சுண்டு வரல் சைஸ்க்கு ஆயிடுச்சான். கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, இவனை வெளியில் விட்டா ரொம்ப தொல்லை பண்ணுவான்ட்டு எடுத்து அவனை வேட்டியில் சுருட்டி சொருவிட்டு படுத்து தூங்கிட்டாரான். காலையில் சூரியன் வந்தது, வெளிச்சம் வந்தது, காடு மலர்ந்தது, கிருஷ்ணாவும் பலராமனும் எந்திரிச்சாங்களாம். உடனே பலராமன் கேட்டானா, டே நேற்று ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா?
ஒரு பூதம் பயங்கரமாக வந்து என்ன பயமுறுச்சுது தெரியுமா. யார் யார் இரு இவனா பாரு அப்படின்னு வேஷ்டியிலேருந்து எடுத்து அந்த சுண்டு விரல் சைஸில் இருந்த பூதத்தை காமிச்சாராம். இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, அந்த கதையை எந்த அளவுக்கு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்குள்ளார இருக்க சாராம்சம் என்னென்னா, நாம் எப்போ நம்மளுடைய சவால்களை கண்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறோமோ, சவால்களுக்கு வந்து மல்டி ஃபோல்டல் பல முறை உருவம் பெற்று மிகப்பெரியதாக வளர்ந்து நிற்கும். நம்ம சவால்களை நோக்கி எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, பயப்படாமல் நிற்கிறோமோ, அதெல்லாம் அந்த சுண்டு விரல் சைஸ் அப்புறம் உங்கள் வேஷ்டிலையோ உங்கள் ஃபெர்முடாஸ்லையோ நீங்கள் எங்கே வேணால் போட்டு அதை நசுக்கி போட்டுட்டு போயிடலாம். இதே உணர்வை தான் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நான் சொன்ன 2 மெசேஜ் எடுத்துகிட்டு போயிடுங்க. அவுட்கம்ஸ், லேர்னிங் அவுட்கம் செக் பண்ணாமல் நான் பாடத்தை முடிக்க மாட்டேன். 2 ஸ்டோரி சொன்ன. முதல் ஸ்டோரி யாருங்க? முதல் ஸ்டோரியில் ஹீரோ என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாரு? 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாரா? ஓகே. அதில் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு என்னென்னா, மனம் என்னும் மந்திர சாவி. 2வது, அந்த மந்திர சாவியை சரியாக யூஸ் பண்ணணும்னா சவால்களை சந்திக்க சக்தி கொடுங்க. அதுக்கு உங்கள் குழந்தைங்கள அவங்க வேலையை, சின்ன வேலையை, என் குழந்தைய ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வைங்க, என் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, என் குழந்தைய டாப்பர் கிளாஸில் போடுங்க, என் குழந்தைக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. இதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்க எல்லாமே வந்து சேரும். when he or she deserves. இதை சொல்லி முடிக்கும்போது நல்லா கைத்தட்டலாம் 100% தான். தேங்க்யூ. ஏன் இதை சொல்கிறேன்னா, குழந்தைகள் நமக்கு வாராது வந்த வரம், கிடைக்காத வரம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ there are number connections. There are 8 planners, 7 wonders, 6 senses, 5 oceans, 4 options, 3 seasons. Eyes are 2, only one face of human being is a childhood face, is the most beautiful face. அந்த ஃபேஸ் உங்ககிட்ட இப்போ இருக்கு. 100% பத்தல, 100%. தேங்க்யூ. அந்த ஃபேஸை உங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுனா, allow them to enjoy their childhood. I'm wishing once again a grand success for this family day, and being a member of the family, proud to see the young energetic ladies, the beautiful ladies on the dais who has taken education as a passion and looking all. இவங்க மட்டும் அழகா இல்ல. So compliment I'm giving you. எல்லாரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க because you are going to watch. எஸ்பெஷலி பாட்டிங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவா பாட்டிங்களுக்கு மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கண்டினியூ பண்ணுங்க. தாத்தாங்களுக்கும் எல்லா பியூட்டிஃபுல் மென் தாத்தா பாட்டிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த குட்டி சோல்ஸ் எல்லாம் வரப்போகிறது. enthralling to see their experience. So looking forward. உங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ். The world is small, global village. once again வேறு ஏதாவது ஒரு விழாவில், வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much. Happy evening.